ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பாருங்கள், இவ்வளோ கீரை இருக்குது. இது சமைக்க போகிறீங்களான்னு? ஆமாம், நாளைக்கு இது சமைக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ளே எனக்கு சேர்த்து தான் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, நம்ம ஆர்கானிக்காக எது கிடைக்குதோ, இல்லைங்க எப்போ பார்த்தாலும் எல்லாம் ஆர்கானிக்குன்ட்டு. ஆமாம், நமக்கு என்னென்னா ஒரு உரம் போடாமல் நல்ல நம்ம நாட்டுக்கீரைங்களாம் பார்த்து இருக்கிறோம். நாட்டுக்கீரை மட்டும் இல்லை, மற்ற எல்லா செடிங்களும் தான் சொல்கிறேன் நான். இங்கே நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதால எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் முருங்கைக்கீரை மரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பறித்தது தான். இதில் என்ன நம்ம வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை இப்படியே வச்சோம்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 2 நாளைக்கு இருக்கும், அப்புறம் காஞ்சி போயிடும். ஆனால் காஞ்சதுக்கப்புறமும் இதோட சத்து வந்து குறைய போகிறதில்ல, அதில் அப்படியே தான் கிடைக்கும். இது வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். பவுட்ரு பண்ணி நம்ம இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக்கிங் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, இதுமாதிரி நிறைய சத்தாக இருக்கிற எல்லா செடிங்களும் போய் நம்ம தேடி பிடிச்சி தேடினா நமக்கு ரொம்ப தொலைவெலாம் போக தேவையில்ல. உங்களுக்கே தெரியும், வில்லேஜில் எங்கே பார்த்தாலும் ரோட்டோரமே நிறைய நமக்கு பயனுள்ள செடிங்களாம் நிறைய இருக்குது. நிறைய பயன்பாடுற செடி தான் இருக்கும், நமக்கே தெரியாமல் இருக்கும். அது திடீர்னு நம்ம தேடி போகும்போது இதில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அது அவ்வளோ பயன்படும் நம்ம ஒரு செடி. அந்த மாதிரி நம்ம எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எல்லாத்தையும் தேடி பிடிக்க போகிறோம். அதை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதை நம்ம எப்படி மதிப்பிடணும். அதுவும் இது பார்த்திங்கன்னா, இப்போ முருங்கைக்கீரை சில இடத்துல கிடைக்காது. அவங்க இதை பவுடராக பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அதில் நமக்கு சத்து கிடைக்கும். நம்ம போய் திடீர்னு கடைகளில் வாங்குவோம், நாட்டு மருந்து கடைகள்லாம் விற்குது நிறைய. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே தான் கிடைக்குது இந்த முருங்கைக்கீரை பொடின்னு சொல்லிட்டு. இதே நம்ம இந்த பொடியை நம்ம வச்சு என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி நாங்கள் பேக்கிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் நம்ம வில்லேஜில் இருக்கிறதால நிறைய இதுக்கு நம்ம முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இது ஃப்ரீயாக கிடைக்குது. இது மட்டும் இல்லை, மற்ற செடிங்களுமே ஃப்ரீயாக தான் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம காசு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, சாப்பிட்ற ஐட்டமாக பார்த்து பண்ணாமல் நமக்கு நல்ல பயனுள்ள மூலிகை செடியை வந்து அதை வந்து நம்ம ஒரு பவுட்ரு பண்ணி தண்ணியில் போட்டு குடிக்காமல் சின்ன குழந்தைங்க கூட அதை எடுத்தால் நம்ம சாப்பிட்ணும். இது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரியாக நம்ம மாற்ற போகிறோம். இது நான் இப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாராவது பண்ணுறீங்களா? இது உங்களுக்கும் இந்த பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதேமாரி செய்யுங்க. நல்லா என்னென்ன செடிங்களாம் நல்லா பயனுள்ளதாக இருக்குது, நிறையா யூஸ்ஃபுல் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்து தேடி, வெறும் நம்ம பவுடராக கொடுக்காம இல்லை ஒரு ஊறுகாய் அது இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம விற்க போகிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோம். அதில் நம்மளும் நிறைய வருமானம் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதை நான் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.